தர்பியத்துல் அவுலாத், குழந்தை வளர்ப்பு தொடர்பான நபிகளாரின் நுணுக்கங்கள். வழங்குபவர் அஷேக் மிஹ்லார் ரஷீத். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனது இயல்புக்கு மிகவும் நெருக்கமான இறை வழிகாட்டலே இஸ்லாமிய வாழ்க்கை நெறியாகும். இஸ்லாம் அதனை ஏற்றுக்கொண்டவர்களை தனித்தனி நபர்களாக விட்டுவிடுவதில்லை. மனிதன் ஒரு சமூக பிராணி என சமூகவியல் அறிஞர்கள் குறிப்பிடுவர். இஸ்லாம் அதனை ஏற்றுக்கொண்ட அங்கத்தினர்களை இணைத்து ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க விரும்புகின்றது. அந்த சமூகத்தில் உள்ள அனைத்து அங்கத்தவர்களிலும் உறவையும் தொடர்புகளையும் பிணைப்புகளையும் இறுக்கமாக்கி அல் குர்ஆன் சொல்வது கொண்டு அல் புனியானுல் மர்சூஸ், திரட்சியாக கட்டப்பட்ட ஒரு பலமான கட்டிடமாக முஸ்லிம் சமூகத்தை உருவாக்க இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. இந்த வகையிலே இஸ்லாமிய சமூகத்தின் அங்கத்தினர்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற மகிழ்ச்சிகரமான மற்றும் கவலைக்கிடமான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அந்த சமூக அங்கத்தவர்களிடத்திலும் அதன் பிரதிபலிப்பும் துலங்கல்களும் வெளிப்படுவதற்கான வழிகாட்டல்களை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. இந்த வகையிலே சமூகத்திலே ஒரு ஜனாசா ஏற்படுகின்ற பொழுது அதற்கான கடமைகளை நிறைவேற்றுவதை இஸ்லாம் ஃபர்லு கிஃபாயாவாக ஆக்கியிருப்பது இதன் காரணமாகும். அதே போன்று முஸ்லிம் சமூகத்திலே ஒரு குழந்தை கிடைப்பது என்பது அந்த பெற்றோர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வல்ல, மாறாக முழு முஸ்லிம் சமூகத்திற்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு விடயமாகவே இஸ்லாம் அதனை பார்க்கின்றது. எனவேதான் நாங்கள் குழந்தை பிறக்கின்ற செய்தியை செவிமடுத்ததும் அதனை ஒரு நன்மாராயமாக சமூகத்திலே எத்தி வைப்பதற்கான வழிகாட்டலை இஸ்லாம் வழங்கி இருப்பதை காணலாம். உதாரணமாக நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்க இருக்கின்ற செய்தியை ஒரு சுபசோபனமாக பஷாரா அல்லது தப்ஷீர், பஷாரா என்ற அடிப்படையில் அல் குர்ஆன் இங்கு விளக்கி இருப்பதை காணலாம். ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, சூரா மரியம் 8ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இன்னா நுபஷ்ஷிருக, நான் உங்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றோம், பிகுலாமின், ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்க போகின்ற என்பதை உங்களுக்கு நன்மாராயமாக சுப செய்தியாக நாங்கள் எட்டி வைக்கின்றோம். இஸ்முஹு யஹ்யா, அந்த குழந்தையின் பேர் யஹ்யா என்று இருக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த முன்மாதிரியானது சமூகத்தில் குழந்தைகள் பிறக்கின்ற செய்தியை ஒரு குடும்பத்தோடு மட்டும் மட்டுப்படுத்த ஒரு செய்தியாக வைக்காமல் முழு சமூகத்துக்கும் இனிப்பான மகிழ்ச்சியான மங்களமான ஒரு செய்தியாக சமர்ப்பிப்பதற்கான ஒரு முன் உதாரணமாக திகழ்வதை காணலாம். எனவேதான் சலஃபு சாலிஹீன்களான நமது முன்னோர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குழந்தைகளை வாழ்த்துவதற்காக பல்வேறுபட்ட வாசகங்களை பயன்படுத்தி இருப்பதை காணலாம். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிகவும் நாவன்மை வாய்ந்தவர்கள். சில பொழுது அவருடைய வாசகங்களுடைய மொழி வளத்தின் காரணமாக அவற்றை சிலர் ஹதீஸ்களோ என்று எண்ணிவிடுகின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. அந்த அளவுக்கு ஹதீஸ்கள் போன்ற நெருக்கமான கவர்ச்சியான வசனங்களால் பேசும் ஆற்றலை இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்கள் குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது இவ்வாறு ஓதியிருக்கின்றார்கள், பூரிக்க நகஃபில் மௌஹூப் வஷக்கர்தல் வாஹிப வருஸிக்த பிர்ரஹு வபலக அஷுத்தஹு என்பதாக இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர்கள் குழந்தை பிறப்பின் போது ஓதியதாக துஹ்ஃபத்துல் மௌலூத் என்ற கிதாபிலே இமாம் இப்னு கையிம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த துஆவின் பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வால் உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அருட்கொடையிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். உங்களுக்கு அருட்கொடையை வழங்கிய அல்லாஹ்வுக்கு நீங்களும் நன்றி செலுத்தட்டும்
அதே போன்று உங்களுக்கு கிடைக்கின்ற குழந்தை உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நல்ல குழந்தையாக அமையட்டும். அந்த குழந்தை இந்த நிலையில் தனது வாலிப பருவத்தையும் அடையட்டும் என்று மாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். கால ஓட்டத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் குழந்தை பிறக்கின்ற போது ஓதுவதற்கான துவாவாக இது மாறிவிட்டது. அந்த வகையில் குழந்தை பிறப்பது பற்றிய செய்தியை சமூகத்துக்கு மத்தியிலே நாங்கள் பரப்பி அதனை முழு முஸ்லிம் சமூகத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நாங்கள் ஆக்கிவிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதற்கு இந்த குர்ஆன் வசனமும் ஹசன் பஸ்ரி அவர்களுடைய இந்த வாசகங்களும் எங்களுக்கு வழிகாட்டுகின்றன. புது குழந்தையானது தாயின் வயிற்றிலிருந்து ஊரகை வந்தடைந்ததும் அந்த குழந்தையின் பால் குடும்ப அங்கத்தினர்களும் சமூக அங்கத்தினர்களும் அந்த குழந்தையின் பால் செய்ய வேண்டிய கடமைகள் வழிகாட்டல்கள் பலவற்றை இஸ்லாம் விளக்கி இருக்கின்றது. இந்த வகையில் ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையின் கால்களில் பாங்கு இகாமத்து சொல்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களும் இமாம் திருமிதி அவர்களும் தங்களுடைய கிரந்தங்களிலே கீழ்வரும் ஹதீஸை பதிவு செய்து வைத்திருக்கின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா நாயகி அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுத்த பொழுது அவர்களுடைய காதுகளிலே பாங் இக்காமத்தை ஊடினார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பிறக்கின்ற புது குழந்தையின் காதுகளில் பாங் இகாமத் சொல்லப்படுவதன் நுணுக்கங்கள் தொடர்பில் இமாம்களும் இஸ்லாமிய அறிஞர்களும் விளக்கி இருக்கின்றார்கள். இமாம் ஷாஹ் வலியுல்லா அத்-தஹ்லவி அவர்கள் தனது பிரபலமான ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்ற கிதாபிலும் இமாம் இப்னு கைம் அவர்கள் தனது பிரபலமான துஹ்ஃபத்துல் மௌலூத் என்ற கிரந்தத்திலும் இது தொடர்பில் விளக்கி இருக்கின்றார்கள். தொழுகையானது இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் மிக தலையாயது. அதற்கான அழைப்புதான் பாங்கும் இகாமத்தும் ஆகும். இந்த வகையில் அந்த வணக்கத்தின் முக்கியத்துவத்தை, இபாதத்தின் முக்கியத்துவத்தை ஆரம்ப முதலே குழந்தையில் உணராவிட்டாலும் உணரச் செய்வதற்கான ஒரு குறியீடாக இந்த பாங்கும் இகாமத்தும் அமைகின்றது. பாங்கும் இகாமத்தும் சொல்லப்பட்டால் அங்கு தொழுகை நடைபெற வேண்டும். அந்த தொழுகை தான் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து மரணித்து ஜனாதாவாகின்ற பொழுது அந்த குழந்தைக்கான ஜனாதா தொழுகையாக வாழ்வின் இறுதியிலே நிறைவேற்றப்படுகின்றது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த குழந்தை அக்கிமிஸ்ஸலா என்று குர்ஆன் குறிப்பிட்ட தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற அந்த வாசகத்தை நடைமுறைப்படுத்தும் குழந்தையாக அது உருவாக வேண்டும் என்பதும் பாங் இகாமத் செல்வதன் நோக்கங்களில் ஒன்றாகும். குழந்தையின் காதுகளில் பாங் இகாமத் செல்வதன் இன்னொரு நுணுக்கம் தான் ஷைத்தான் மனிதனது பகிரங்க எதிரி. அவன் குழந்தை பிறந்ததுமே தனது தொல்லையை கொடுக்க ஆரம்பித்து விடுவான். புகாரி முஸ்லிம் கிரந்தங்களில் வந்திருப்பது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனித குழந்தை பிறந்ததும் ஷைத்தான் அந்த குழந்தைக்கு தொல்லை காட்டத் தொடங்கி விடுவான். இதன் காரணமாக அந்த குழந்தை வீரித்து அழத் தொடங்கும். எனவே ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் தான் பாங் இகாமத் சொல்லப்படுகின்றது. பாங் இகாமத் சொல்லப்படுகின்ற பொழுது ஷைத்தான் ஓடிவிடுவதாக ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றன. பாங்கு இகாமத்தானது அல்லாஹ் தஆலாவுடைய மாட்சிமையையும் இஸ்லாத்தின் ஏகத்துவத்தையும் பறைசாற்றுவதாக அமைகின்றது. இந்த வகையில் இஸ்லாமிய சமூகத்தின் புதிய அங்கத்தினராக வந்து சேருகின்ற அந்த குழந்தை இறைவனது மாட்சிமைக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியானாக உலகத்தில் வாழ்ந்து இறுதியாக மரணிக்கின்ற பொழுது அவனுக்கு தௌஹீத் கலிமா சொல்லிக் கொடுக்கப்படுவதன் மூலம் ஆரம்பமும் இறுதியும் முழு வாழ்வும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைப்பதற்கான ஒரு பிரகடனமே இந்த பாங்கும் இகாமத்தும் ஆகும். மொத்தத்தில் ஒரு குழந்தை அது ஆணோ பெண்ணோ பூவுலகிற்கு வருவதானது பெற்றோர்களுக்கு மட்டுமன்றி குடும்பத்துக்கு மட்டுமன்றி முஸ்லிம் சமூகத்துக்கே ஒரு சோகனமாக மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருப்பது போன்று வானுலகிலும் அது ஒரு மெச்சம் தக்க செய்தியாக கணிக்கப்படுவதை கீழ்வரும் ஹதீஸ் எடுத்து காட்டுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் இந்த ஹதீஸ் தபரானியிலே பதிவாக இருக்கின்றது. அவர் கூறினார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் குழந்தை கிடைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையிடம் ஒரு மலக்கை அனுப்பி
பலவீனமான பெண்ணிலிருந்து வந்த பெண்ணே, உனக்கு அல்லாஹாலா பரக்கத்தை சொல்வதாக சத்தியம் கூறுகின்றான் என்ற செய்தியை அந்த குழந்தையிடத்தில் அந்த மலக்கு கூறிவிட்டு உன்னை பராமரிப்பதற்கு அல்லாஹு தாலா மறுமை நாள் மட்டும் உதவி செய்வான் என்று அந்த மலக்கு குறிப்பிடுமாம். பிறந்தது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அல்லாஹு தாலாவால் அனுப்பப்படும் அந்த மலக்கு அந்த குழந்தையினுடைய 2 கண்களுக்கும் இடையில் முத்தம் கொடுத்து விட்டு அல்லாஹு தாலா உங்களுக்கு சலாம் கூறினான் என்று அந்த குழந்தையிடம் அந்த மலக்கு குறிப்பிடுமா. எனவே மொத்தத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு குழந்தை பிறப்பதான மகிழ்ச்சிகரமான சித்திக்கும் ஒரு நிகழ்ச்சியாக எல்லோருக்கும் அமைந்து விடுகின்றது. அது ஒரு பரக்கத்தான சம்பவமாக நிகழ்ச்சியாக அமைவதையும் நாங்கள் காணலாம். எனவே அல்லாஹு தாலா குழந்தைகளை பிறக்கின்ற பொழுது இந்த பரக்கத்துக்களையும் ரஹ்மத்துக்களையும் மிக்க குழந்தைகளாக ஆக்குவதற்கு நாங்கள் வாக்களிப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.